நேற்று இடத்துல ஏதாவது டவுட் இருக்கா நேற்று கிளாஸு? சரி, இன்றைக்கி ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் அட்மாஸ்பியர். சரியா, ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் அட்மாஸ்பியர். இதை வந்து ஹீட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் அட்மாஸ்பியர். நேற்று வரைக்கும் பார்த்தது வந்து எப்படி அட்மாஸ்பியருடைய லேயர் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். செகண்ட் கிளாஸில் வந்து சோலார் ரேடியேஷன். சரியா, சன்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் என்ன சொல்லுவாதைய, சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனை சோலார் ரேடியேஷன், இன்கமிங் சோலார் ரேடியேஷன், அதுக்கப்புறம் இன்சோலேஷன். வேறு அது எப்படிப்பட்ட வேவ்ஸ்? ஷார்ட் வேவ்ஸ். சரியா, அங்கேருந்து வருது ஷார்ட் வேவ்ஸ். இங்கே வந்து மேலேருந்து இந்த ரேடியேஷனில் கீழே வருது வேவ்ஸ். ஒன்ஸ் இந்த எர்த்துடைய சர்ஃபேஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ரேடியேட் ஆகுது. சரியா, இதை அப்சர்வ் பண்ணி திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. திருப்பி என்ன பண்ணுது, கீழேருந்து அந்த வேவ்ஸை எமிட் பண்ண ஆரம்பிக்குது. எமிட் பண்ணும்போது அதை என்ன சொல்லுவோம், டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் ஆர் டெரெஸ்ட்ரியல் வேவ்ஸ். இன்னொன்று அங்கேருந்து வந்தால் ஷார்ட் வேவ்ஸ், கீழேருந்து மேலே போச்சு அப்படின்னா லாங் வேவ்ஸ். சரியா, இந்த அளவு கிளாரிட்டி இருந்தால் போதும். சரி, இப்போ எப்படி நம்மளுடைய அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஜென்ரலாக பேசிக் கான்செப்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் ப்ராசஸே வந்து ஒரு 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், அதுக்கப்புறம் ரேடியேஷன். சரியா, இந்த 3 கான்செப்ட்டையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டக்ஷன் அப்படின்னா, கண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு அயன் ராடை வந்து ஹீட் பண்ணுறீங்கனாவோ இல்லை ஏதாவது ஒரு சாலிட் பார்ட்டை வந்து ஹீட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த ஒரு எஜ்ஜில் ஹீட் பண்ணிங்கன்னா இதோடைய கான்டாக்ட் இருக்கக்கூடிய அடுத்த பார்ட்டுக்கு என்ன பண்ணால் அந்த ஹீட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்படியே அடுத்து வந்து என்னாங்கன்னா இந்த இடத்துக்கு ஹீட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கை வரைக்கும் வந்துடும். சரியா, இப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டக்ஷன், அதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கணும். சரியா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இது ஹீட் ஆச்சுன்னா இது ஹீட் ஆகுமா த்ரூ கண்டக்ஷனில்? இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஹீட் ஆகுது, இது ஹீட் ஆகுமா? இந்த பார்ட் ஹீட் ஆகுமா? ஆகாது. ஏன்? நடுவில் கேப் இருக்குது, கான்டாக்டே இல்லை. இப்போ இன்கேஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஹீட் ஆன உடனே இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணி அடுத்து ஹீட் ஆகும். சரியா, சரி. அப்படி எந்த ஏரியா ஹீட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கண்டக்ஷனில் லேண்ட், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ், மினரல்ஸ், இல்லைன்னா ஏதாவது ஆப்ஜெக்ட், இந்த டெஸ்காக கூட இருக்கலாம். சரியா, நீங்கள் உட்காந்துருக்கிற சேராக கூட இருக்கலாம். அப்போ இந்த கண்டக்ஷனால் லேண்ட் வந்து ஹீட் ஆகுது. சரியா, கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணால் எப்படி ஒரு ப்ராசஸில் ஹீட் ஆகுமோ தண்ணி, சரியா, அந்த மாதிரி இந்த அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகும். ஓஷன் வாட்டர் இருக்கு இல்லையா, கடலில் இருக்கிற தண்ணி வந்து சூடாகிறதுக்கும் இல்லை குளத்தில் இருக்கிற தண்ணியோ ஆற்றுல இருக்கிற தண்ணியோ சூடாகுது அப்படின்னா காலையில் வந்து கூலிங்காக இருக்குது, அப்படியே மதியம் சாயந்தரம் போகும்போது தண்ணி வந்து வார்மாக ஆரம்பிக்கும். அப்போ சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷனை, அந்த ஹீட்டை இது என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது, இது எடுக்குது. இது எடுக்கிறது எந்த ப்ராசஸில் எடுக்குது அப்படின்னா கன்வெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ். என்ன அப்படின்னா, இப்படி ஓஷன் வாட்டர் இருக்குதுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு வாட்டர் பாடி, சன்லைட்டை வந்து டைரெக்டாக இப்படி உள்ளே வருது. சரியா, லேண்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது லேண்டாக கன்சிடர் பண்ணுவோம், இது வந்து ஓஷன் ஆர் வாட்டர் பாடி. லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லேயர் ஹீட் ஆகும். சரியா, ஏன்னா இதுதான் டைரெக்டாக வந்து மேலே விழுகுது சன்ரைஸ். அடுத்து என்ன ஆனால் இது ஹீட் ஆனோடனே அடுத்த கீழே இருக்கிற பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும், அடுத்து இந்த பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும், அடுத்து இங்கே இப்படி 1 2 3 4 அப்படின்னு அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி கீழே ஹீட் ஆகிட்டு போகும். சரியா, எது லேண்டு த்ரூ இந்த கண்டக்ஷன் ப்ராசஸில். கன்வெக்ஷனாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, உள்ளே வரக்கூடிய சன்லைட், இந்த ரேடியேஷன், சோலார் ரேடியேஷன், இந்த லேயரை ஹீட் பண்ணாமல் டைரெக்டாக எவ்வளோ தூரம் பெனிட்ரேட் ஆகி உள்ளே போக முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா, இங்கே கீழே இருந்து ஹீட் பண்ண ஆரம்பிக்கும். சரியா, கீழே இருந்து ஹீட் பண்ணும். இதனால தான் நீங்கள் வந்து ஆற்று தண்ணியில் ஃபஸ்ட்டு கால் வைக்கும்போது இந்த கரை ஓரமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். அப்படியே ரொம்ப தூரம் உள்ளே போனீங்கன்னா என்ன ஆகுனா உள்ளே சில்லுன்னு இருக்கும். சரியா, இது எப்போது காலையில். இதே கொஞ்சம் ஈவினிங் டைம் போனீங்க அப்படின்னா
கீழே இருக்கிற தண்ணி வந்து நல்லா சூடாயிரும், மேலே இருக்கிற தண்ணி சில்லுன்னு இருக்கும். இன்னும் மிட் நைட்டில் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஓரளவு ஹீட்டாக இருக்குது. இது எப்படி ஹீட் ஆகுதுன்னு பாருங்கள். இது எவ்வளோ தூரம் பெனிட்ரேட் ஆகுதோ அவ்வளோ தூரம் உள்ளே வந்து ஃபுல் டெப்த் வரைக்கும் போகாது, சரியா? ஒரு லேயர் வரைக்கும் உள்ளே வந்து என்னாகுன்னா இந்த தண்ணியை வந்து சூடாகும். சூடான உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த வார்ம் வாட்டர், ப்ளைன் வாட்டர் என்ன ஆகுது, வார்ம் வாட்டராக மாறுது, கொஞ்சம் மிதமான சூடாக மாறுது. இந்த சூடு மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா கோல்டு வாட்டர், வார்ம் வாட்டர். இந்த வார்ம் வாட்டர் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை சூடு பண்ணிங்கன்னா என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்னன்னா டென்சிட்டி வந்து குறையும், சரியா? அப்படியே தண்ணியை சூடு பண்ண என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த மேலே இருக்கிற வாட்டருடைய டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ஹையாக இருக்கும். அப்போ இந்த தண்ணி என்னன்னா எக்ஸ்பேண்ட் ஆன உடனே அப்படியே மேலே வரக்க பார்க்கும், சரியா? அப்போ இந்த தண்ணி என்ன ஆகுது, கீழேருந்து இப்படி மேல் நோக்கி ஃப்ளோ ஆகும். இந்த மேலே இருக்கக்கூடிய டென்ஸ் வாட்டர் என்ன ஆகுதுன்னா அப்படியே கீழ் நோக்கி அழுத்தும். ஏன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இப்படி மேலே வரும். அப்போ ஒரு சர்க்குலேஷன் இப்படி ஃபார்ம் ஆகும், சரியா? இப்படி ஒரு சர்க்குலேஷன் நடக்கும். இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வீட்டில் சுடுதண்ணி போட்டாலும் கீழே இருந்து ஹீட் பண்ணுறோம், இங்கே மேலேருந்து கீழே வந்து ஹீட் ஆகிடும். இங்கே கீழே ஹீட் பண்ணும்போது இந்த சூடான தண்ணி என்ன ஆகுது, இப்படி மேல் நோக்கி வரும். மேலே இருக்கிற தண்ணி என்னன்னா கீழ் நோக்கி இப்படி தள்ளி விடும், சரியா? அப்போ இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா இப்படி நடக்கும். அதனால தான் தண்ணி ரொம்ப சூடாகும் போது பபுள்ஸ் வருது. ஏன் பபுள்ஸ் வருதுன்னா கீழேருந்து சூடாகி அது மேலே வந்துடும், மேலே இருக்கிற தண்ணியை கீழே தள்ளிவிடும், கீழே சூடாகனா திருப்பி மேலே வரும், இப்படியே சுற்றி சுற்றி என்னன்னா தண்ணி சூடாகும், சரியா? அப்போ கீழே இருக்கிற வாட்டர் வார்ம் ஆகி மேலே வந்து மேலே இருக்கிற தண்ணி கீழே வரும், கீழே மடி சூடாகி மேலே வரும், மேலேருந்து கீழே வரும், இப்படியே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும், சரியா? இப்படி சைக்கிள் ஃபார்ம் ஆகும்போது கீழேருந்து எப்படி நீங்கள் தண்ணி சூடு பண்ணும்போது ஒரு பபுள்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி ஓஷனுக்குள்ளே தண்ணி சூடான தண்ணியை மேலேயும் மேலே இருக்கிற கூலிங்கான தண்ணி கீழேயும் இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? கரண்ட் ஒரு ஃப்ளோ இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃப்ளோ இருக்குது, சரியா? சரி, அப்போ கன்வெக்ஷன் ப்ராசஸ்னால இந்த ஓஷன், அதே மாதிரி நாம் பார்க்கக்கூடிய அட்மாஸ்பியர், இந்த அட்மாஸ்பியரில் இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு பொருளை வச்சு சூடு பண்ணிட்டு இருக்கிறேன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சரௌண்டிங்கே சூடாயிரும், கரெக்டாக? நீங்கள் சமையல் கட்டுக்கு போனீங்கன்னா அந்த சரௌண்டிங்கே வந்து சூடாக தான் இருக்கும். ஒரு பெரிய அடுப்பில் சமைச்சிருக்காங்க அப்படின்னா என்னன்னா அது காற்றுல போய் அப்படியே அதை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கை வார்ம் ஆகி விட்டுரும். வார்ம் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா தண்ணிக்குள்ளே நடந்த அதே ப்ராசஸ் தான் காற்று வந்து சூடாச்சு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆனால் அந்த காற்று என்ன ஆகு அப்படி மேல் நோக்கி போகும். அப்போ இந்த காற்று நான் கையில் வச்சுருக்கிற ஒரு காற்று வார்மாக இருக்குது அப்படின்னா அது மேலே போகும். இது கம்பேரிட்டிவாக இந்த காற்று வந்து சூடு கம்மியாக இருக்குது அப்படின்னா அது கீழே இருக்கும். எப்பவுமே கோல்டு குளிரான காற்று என்ன ஆகுனா இப்படி கீழ் நோக்கி வரும், சூடான காற்று கீழிருந்து மேலே போகும், சரியா? அப்போ இந்த மேலிருந்து வரக்கூடிய இந்த ரேடியேஷன் சரௌண்டிங்கையும் வந்து ஹீட் ஆக்கி விட்டுட்டு கீழே இந்த சர்ஃபேஸையும் வந்து வார்ம் ஆகும், சரியா? இதில் இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸில் ஓஷன்லேயும் அதே வேலையை பண்ணும், கேஸ்லேயும் அதே வேலையை பண்ணும். புரிஞ்சுதா? தண்ணிக்குள்ளே எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் சூடாகி மேலே வருதோ அதே மாதிரி இந்த சரௌண்டிங்கில் ஹீட் இருந்துச்சு அப்படின்னா இது எர்த்துடைய சர்ஃபேஸ் இந்த பகுதி அப்படின்னா இந்த இடம் சூடாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே இருக்கிற காற்று சூடாக தான் இருக்கும். இப்போ காற்று அடிச்சதுன்னா அந்த காற்று நமக்கு எப்படி இருக்கும்? சம்மரில் காற்று அடிச்சுன்னா காற்று ஹீட் ஆயிடும். அதை யார் ஹீட் பண்ணுறா? டைரெக்டாக சன்லைட்லேருந்து வர காற்று இது வந்து ஹீட் பண்ணதா? ரேடியேஷன் ஹீட் பண்ணதா? ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணுறது மேஜர் காசு கிடையாது, லைட்டாக ஹீட் பண்ணும், சரியா? ஆனால் மேக்ஸிமம் எது ஹீட் பண்ணும் அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய லேண்டு, சரியா? இந்த லேண்டு ஊட்டி கொடைக்கானல் அடிக்கிற காற்று கூலிங்காக இருக்கிறது காரணம் அங்கே இருக்கக்கூடிய லேண்டு கூலிங்காக இருக்கும், சரியா? இந்த நம்ம மாதிரி இருக்கிற கான்டினென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கான்டினென்டாலிட்டி அப்படின்னா மதுரையை சுற்றி சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து கான்டினென்ட்ஸ் தான். அப்போ ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குன்னா இதை சுற்றியும் லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா இது ஏரியா வந்து கான்டினென்டல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கோஸ்டல் ஏரியா பக்கத்தில் இருந்துச்சுன்னா இதை கான்டினென்டல் லேண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பக்கத்தில் வாட்டர் பாடி இருக்குது, சரியா? அப்போ சரௌண்டிங்கில் லேண்ட் இருக்கனால இந்த இடம் சூடாச்சுன்னா இதோட சரௌண்டிங்கும் சூடாகும். இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து மதுரை சிட்டி தான். இப்போ நம்ம இருக்கோம்லையே இந்த மதுரை சிட்டி, இந்த இடத்துலேருந்து நீங்கள் அவுட்ரு போக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற டெம்பரேச்சர்லேருந்து ஒரு 2 டிகிரி 3 டிகிரி கம்மியாக இருக்கும், சரியா? ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவில் பில்டிங் அதிகம், சுற்றியும் லேண்ட்,
டிரான்ஸ்போர்ட்டேஷன், மக்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, நார்மலாக இருக்கிற ஹீட்டோட இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். இதே இந்த சரௌண்டிங்லேருந்து கொஞ்சம் அவுட்ரு நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இங்கே பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், கொஞ்சம் மரங்கள் செடிகள் இருக்கும், நிறையா வெஹிக்கிள் எதுவும் போகாது. ஸோ இந்த சரௌண்டிங் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே அடிக்கக்கூடிய காற்று கொஞ்சம் மீடியமாக இருக்கும், இங்கே உள்ளே அடிக்கக்கூடிய காற்று ரொம்ப வார்மாக இருக்கும். சரியா? ரேடியேஷன் அப்படின்னா என்னென்னா த்ரூ வேவ்ஸ் மூலிமா வந்து ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுறது. சரியா? ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னா இந்த அடுப்புக்கும் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, எந்த கான்டாக்டும் இருக்காது. பட் ஆனால் அந்த ஏரியா சூடாகும், அட்மாஸ்பியர். இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸுக்கு மீடியம் தேவை, இந்த ரேடியேஷனுக்கு மீடியம் தேவையில்லை. நம்ம ஒயர்லெஸ் மாதிரி. சரியா? இந்த இருக்கிற இடத்துல இருந்து சரௌண்டிங் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து ஹீட் பண்ணும். அப்போ இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸும் ரேடியேஷன் ப்ராசஸும் சேர்ந்து அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணுது. கண்டக்ஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுது, லேண்டை ஹீட் பண்ணுது. சரியா? இந்த லேண்ட் ஹீட் ஆச்சுன்னா த்ரூ ரேடியேஷனால் அட்மாஸ்பியர் ஹீட் ஆகும். ஓசன் வாட்டர் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு, சூடாச்சு அப்படின்னா இதே கன்வெக்ஷன் ப்ராசஸ்னால அட்மாஸ்பியரும் ஹீட் ஆகும். சரியா? த்ரூ லேண்ட் ஏரியாவுமே கன்வெக்ஷன் ப்ராசஸ்னால அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணும். புரிஞ்சுதா? கிளியரா? இந்த பக்கத்தில் இருக்க டயக்ராம் பாருங்க. சன்னிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் இருக்கு இல்லையா, ரேடியேஷன் அப்படியே மேலேருந்து வரும்போது கொஞ்சம் அட்மாஸ்பியரை வந்து லைட்டாக ஹீட் பண்ணும், கொஞ்சம் அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணும். எந்த அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணும் அப்படின்னா நம்ம எர்த்திலிருந்து ஒரு லேயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோமா, ஒரு 4 லேயர் பார்த்துருப்போம். இந்த அவுட்டர் அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணும். எங்கே? த்ரூ ரேடியேஷனால் அவுட்டர் அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணும். இந்த கண்டக்ஷனால் என்ன பண்ண அப்படின்னா இந்த எர்த்து சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ட்ரோபோஸ்பியர், இந்த ஏரியாவை எதை ஹீட் பண்ண அப்படின்னா த்ரூ கண்டக்ஷன் ப்ராசஸ்னாலையும் கன்வெக்ஷன் ப்ராசஸ்னாலையும் ஹீட் பண்ணும். சரியா? இங்கே பாருங்கள், கன்வெக்ஷன் ப்ராசஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா கீழே கிரவுண்டில் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா இது வந்து கண்டக்ஷன் சர்ஃபேஸ். இது ஹீட் ஆனதுனால இந்த சரௌண்டிங் மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், இப்போ நம்மளே வந்து இது சர்ஃபேஸ் அப்படின்னா இதுக்கு மேலே இதே அட்மாஸ்பியர் தான், மேலே இருக்கிறது அட்மாஸ்பியர் தான். அப்போ இந்த கன்வெக்ஷனால் வார்ம் ஏர் என்ன ஆகுது, மேலே நோக்கி போகுது. இந்த ஏரியாவுக்கு வர காற்று சூடானோன்னா அப்படியே மேலே ரைஸ் ஆகும். சரியா? ரேடியேஷன்னா சன்லேருந்து வரும். இந்த 3 ப்ராசஸ் தான் மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணும். சரியா? இது பேசிக். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கண்டக்ஷன்னா லேண்டு மட்டும்தான் ஹீட் ஆகணும், கன்வெக்ஷன்னா அட்மாஸ்பியர் தான் ஹீட் ஆகணும், ரேடியேஷனால் ஹீட் ஆகக்கூடாது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜார்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆனதான். சரியா? இந்த டயக்ராம் வேணுமா? சரி, வீடியோவில் பார்த்து கூட போட்டுங்க. சரி, இந்த பாயிண்ட் எழுதிங்க. இந்த லெட்டர் கிளியராக தெரியுதா? இந்த டயக்ராம் போட்டுங்க, இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இந்த டயக்ராம் போட்டுங்க.
எழுதிட்டிங்களா? இந்த டயக்ராம் போட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவா இல்லை? சரி போடுங்க. இப்போ சொல்கிற கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க சரியா? இந்த டயக்ராமை பாருங்கள். கீழே இருந்து ஒரு ஏர் மாஸ், ஒரு காற்று சரியா கீழே இருக்குது. இந்த கீழே இருக்கிற ஏர் வந்து பார்த்திங்கன்னா பாதி ப்ளூ கலர்லேயும் பாதி வந்து ரெட் கலர்லேயும் இருக்குது சரியா? ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா கோல்டு ஏர், ரெட் கலர் இருந்துச்சுன்னா வார்ம் ஏர் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சர்ஃபேஸ் எர்த்தினுடைய இந்த சர்ஃபேஸில் ஒரு ஏர் மாஸ், ஒரு ஏர் காற்று வந்து வார்ம் ஆகுது அப்படின்னா அது என்ன ப்ராசஸில் வார்ம் ஆகும்? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா 3 கான்செப்ட், அந்த 3ல் எது மூலிமா இது வார்ம் ஆகும்? கண்டக்ஷன், கன்வெக்ஷன். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் வருமா? மேலே இருக்கிற லேயர் சரி. அப்போ இந்த கீழே இருக்கிற கண்டக்ஷன்னாலையும் வார்ம் ஆகும் சரியா? கன்வெக்ஷனாலையும் வார்ம் ஆகும், ரேடியேஷன்னாலையும் வார்ம் ஆகும் சரியா? அது என்ன ரேடியேஷன் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் சரியா? அது டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் என்னென்னா இந்த பூமி சூடாகி இது சில ஹீட்டை வந்து எமிட் பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும் சரியா? ரேடியேட் பண்ண ஆரம்பிக்கும், அது எமிட் பண்ண ஆரம்பிக்கும். அது எமிட் பண்ணோன்னு என்னன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற ஏர் மாசஸ் வந்து வார்ம் ஆகும் சரியா? அப்போ 3 ப்ராசஸ்னாலையும் இது வார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏர் மாஸ் இருக்குது பாருங்கள், இந்த ரீஜன் எப்போயுமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? ஹாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ட்ராபிக்கல் ரீஜன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், சன்லைட் வந்து வெர்டிகலாக விழுகும். இந்த போலார் ரீஜனில் இருக்கிற காற்று வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கோல்டு ஏர் மாஸ் சரியா? காற்று வந்து கூலிங்காக இருக்கும். ஒரு பேசிக் கான்செப்ட். இந்த போலார் ரீஜன்லேருந்து வரக்கூடிய காற்று எப்படிப்பட்ட காற்றாக இருக்கும்? கோல்டு ஏர் மாஸாக தான் இருக்கும் சரியா? ஏன்னா அந்த சரௌண்டிங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்னோ கவர்டான ஏரியா. ஸோ அங்கே இருக்கும்போது அந்த காற்று வந்து கோல்டு ஏர் மாஸாக இருக்கும். கோல்டு ஏர் மாஸாக இருந்தால் அதனுடைய டென்சிட்டி எப்படி இருக்கும்? ஹையாக இருக்கும் சரியா? டென்சிட்டி ஹையாக இருந்துச்சுன்னா அந்த காற்று மேலே அடிக்குமா கீழேருந்து அடிக்குமா? கீழேருந்து அடிக்கும் சரியா? அப்போ இங்கே இருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஏர் மாஸ், கோல்டு ஏர் மாஸ், இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இப்படி கீழ் நோக்கி வரும், ட்ராபிக்கல் ரீஜன் நோக்கி வரும். இந்த ரீஜனை நோக்கி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏரியா வந்து நார்மலாக ஒரு ஹாட் ரீஜன், வார்மாக இருக்கும். அப்படி வரும்போது என்ன ஆகுனா கீழே த்ரூ இந்த கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த கோல்டு ஏர் மாஸ் வார்ம் ஆக ஆரம்பிக்குது. இப்படி தான் காற்றடிக்கும். போல்ஸ்லேருந்து அப்படியே ட்ராபிக்ஸை நோக்கி ஒரு காற்று வந்துகிட்டே இருக்கும். வரும்போது என்னன்னா வார்ம் ஆகி இந்த காற்று என்ன ஆகுது அப்படின்னா இப்படி கீழ் நோக்கி வந்த காற்று இங்கே வார்ம் ஆனோடனே இப்படி மேலே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி கீழேருந்து டென்சிட்டி கம்மியாகுது. ஏன் அப்படின்னா ஹீட் ஆகுது. ஹீட் ஆனோடனே அது என்னன்னா இந்த வார்ம் ஏர் வந்து இப்படி ரைஸ் ஆகுது.
ரைஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மேலே போயிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி இந்த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ வேல்யூவில் டிக்ரீஸ் ஆகும்? சரி, 1000 மீட்டர் போனால் 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் மைனஸ் ஆகும். அப்போ இந்த ஏர் மாஸ் வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னா இது ஹைட்டு மேலே போக போக என்ன ஆகும்? கூல் ஆகிட்டே போகும். கரெக்டாக? ஏன்னா ஹை ஆல்டிடியூடு போக போக என்ன ஆகுது? டெம்பரேச்சர் அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ ஒரு 3000 4000 மீட்டர் மேலே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்ம் ஏர் வந்து கோல்டு ஏராக மாறிடும். இந்த கோல்டு ஏராக மாறும்போது என்னன்னா, இங்கிருந்து ட்ராவல் பண்ண இந்த ஏரியாவிலிருந்து ட்ராவல் பண்ணது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இந்த பக்கமும் இப்படியோ டைவர்ட் ஆகி போக ஆரம்பிக்கும். காற்று எப்பயுமே இப்படி மேலே போச்சு அப்படின்னா அப்படியே எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும், இப்படி எல்லா பக்கம் ட்ராவல் பண்ணும்போது என்னன்னா இந்த காற்று திருப்பியும் இந்த கூலிங்கான ரீஜனில் மேலே போய் என்னன்னா திருப்பியும் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அதுதான் இந்த சைக்கிள். வார்ம் ஏர் மாஸ் வந்து கூல் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் கீழே இறங்கி வார்ம் ஆகி திருப்பி மேலே போய் கூல் ஆகி திருப்பி இப்படி வரும். இப்படி பண்ணுறதுனால என்னன்னா நம்ம அட்மாஸ்பியரில் இந்த போலார் ரீஜனில் எப்பவுமே கோல்டாக இருக்குது, இங்கே வார்மாக இருக்குது. இந்த ஏர் மாஸ் வந்து உள்ளே சுற்றிட்டே இருக்கிறதுனால அட்மாஸ்பியரில் கீழேருந்து மேலே போய் மேலேருந்து கீழே வரனால என்ன ஆகுது அப்படின்னா இது நம்மளுடைய எர்த்தனுடைய டெம்பரேச்சரை ஒரு மாதிரி மாடரேட்டாக வச்சுருக்கும். சரியா? எக்ஸாக்டாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய சன்லைட்லேருந்து வர ரேடியேஷன், இங்கே இருக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், இந்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஏர் மாசஸ் என்ன பண்ணுதுன்னா இப்படி மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு மாதிரி ப்ளசன்ட் கண்டிஷனை கொடுக்குது. சுத்தமாக காற்றே அடிக்கலன்னு வச்சுங்க, இங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகுனா மோர் தேன் 60 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும். சரியா? இந்த மிக்சிங் ஆஃப் ஏர் மாசஸ், இந்த கோல்டு ஏர் மாஸ் வார்ம் ஏர் மாஸ் இப்படி மிக்ஸ் ஆகிட்டே இருக்கனால இந்த போலார் ரீஜன்லேருந்து கொஞ்சம் மாடரேட்டாக கீழே ஒரு 60 டிகிரி வரைக்கும் மக்கள் வசிக்கிறதுக்கான ஒரு கண்டிஷனை கொடுக்குது. சரியா? அப்போ இந்த அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகிறது கூல் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஏர் மாசஸை வந்து மிக்ஸ் பண்ணி விடுது. வார்ம் கோல்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு டெம்பரேச்சர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. சரியா? டெம்பரேச்சர் அப்படின்னா வந்து அந்த ஹீட்டை மெஷர் பண்ணுறதா நம்ம டெம்பரேச்சர் வச்சுருப்போம். சரியா? இப்போ இங்கே வார்மாக இருக்கிறோம், இப்போ வந்து நம்ம வந்து சம்மரில் இருக்கோம், சில பேர் வின்டரில் இருப்பா. சிவியர் வின்டராக இருக்கிறவனுக்கு இந்த ஏர் மாஸ் போய் ஓரளவுக்கு என்னாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி கொடுக்கும். நம்ம ரொம்ப வார்மாக இருக்கிறவங்களுக்கு கோல்டு ஏர் மாஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னான்னா ஓரளவுக்கு டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணும். சரியா? அப்போ என்ன ஆகுது? ஏர் மாஸ் வந்து அட்மாஸ்பியரில் மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு மாடரேட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா அடுத்து வர கிளாஸஸில் பார்க்குறதே வந்து இது எப்படி வந்து எர்த்தில் அந்த ஏர் மாசஸ் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேசிக் கான்செப்ட் தான். வார்ம் ஏர் அப்படின்னாவே ரைஸ் ஆகுன்னு மைண்டில் இருக்கணும், கோல்டு ஏர் அப்படின்னாவே டிசன் மேலேருந்து கீழே இறங்குன்னு அர்த்தம். சரி, ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி 2 டேர்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர்னால் என்ன இருக்கும்? உங்கள் மேலே ஏதாவது ப்ரெஷர் இருக்கா? இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய வெயிட் இருக்குல்ல, நம்மளுடைய வெயிட்டுங்கிறது இந்த பாடி வெயிட்டா இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னலாக நம்ம ஏதாவது டெய்லி நம்ம ஏதாவது வெயிட்டு தூக்கிட்டு இருக்குமா? இப்போ நான் நின்றுட்டுருக்கேன், என்னுடைய பாடி வெயிட்டே வந்து ஒரு 70 கிலோன்னு வச்சுங்க, என்னுடைய வெயிட்டு 70ங்கிறது என்னோடய வெயிட்டா இல்லை என்னை தாண்டி வேறு ஏதாவது ஒரு வெயிட் இருக்கா? கிராவிட்டி இல்லாமல் என் தலையில் ஒரு லோடு இருக்குது, ஒரு பெரிய லோடு இருக்குது என் தலையில். எல்லாத்தோட தலையிலையும் நம்ம அட்மாஸ்பியர் என்ன பண்ணியிருக்கோம்? மேலே வச்சுருக்கோம். தலையில் அட்மாஸ்பியர் இருக்குது. சரியா? நம்ம எங்கே மூவ் பண்ணாலும் அந்த அட்மாஸ்பியரை தூக்கிட்டு தான் மூவ் பண்ணுவோம். ஏன்னா மேலே இருந்து தான் ப்ரெஷர், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால மேலே இருந்து கீழே இழுக்குதா, கீழே இழுக்கும்போது நம்ம தலைக்கு மேலே அட்மாஸ்பியர் கேஸஸ் இருக்கா, அப்போ அந்த கேஸஸ் ஏர் மாசஸ் எல்லாமே நம்ம தலைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம தூக்கிட்டு தான் இருக்கும். சரியா? ட்ரை வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்களே, எப்படி இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். சரியா? இந்த ப்ரெஷரை எங்கே ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னு சொல்லுவாங்கன்னா, மேலேருந்து காற்று இப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து ஹை ப்ரெஷர். மேலேருந்து அடிஷ்னலாக ஒரு ப்ரெஷர் இருக்குது, அது போக ஏர் மாசஸ் மேலேருந்து கீழே டிசெண்ட் ஆச்சு, இப்படி கீழே அழுத்துச்சு அப்படின்னா அங்கே ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். சரியா? வார்மாக இருக்கிற இடத்துல வார்மாக இருந்து இங்கேருந்து காற்று மேலே ரைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து லோ ப்ரெஷர். லோ ப்ரெஷர் எங்கே இருக்குது அப்படின்னா
எங்கே காற்று மேலே போகுதோ அது லோ ப்ரெஷர், எங்கே காற்று மேலேருந்து கீழே இறங்குதோ அது ஹை ப்ரெஷர். அப்போ ஹை ப்ரெஷர் அப்படின்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? ப்ரெஷர் ஹையாக இருந்தால் இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? கூலாக இருக்கும். அதாவது நம்ம 100 டிகிரி செல்சியஸை வந்து கம்பேர் பண்ணிக்குவோம். 100 டிகிரி செல்சியஸ்க்கு இங்கே வந்து ஹை ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 30 டிகிரி செல்சியஸ், சரியா? கீழே இருந்து 70 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, மேலே ரைஸ் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட் என்னென்னா ஹையர் த ப்ரெஷர் லோயர் த டெம்பரேச்சர், லோயர் த ப்ரெஷர் ஹையர் த டெம்பரேச்சர். ப்ரெஷர் வந்து லோவாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், சரியா? டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஹை ப்ரெஷராக இருக்குன்னு அர்த்தம். நம்ம பாடியை ப்ரெஷருக்கும் இந்த ப்ரெஷரும் வேறு, சரியா? இதெல்லாம் அடுத்த சாப்டரில் இருக்குது, பட் இப்போவே பார்த்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏர் மாஸ் கீழே இருக்குன்னா ஹை ப்ரெஷர், மேலே போனால் லோ ப்ரெஷர். சரி, இந்த பாயிண்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான். இதில் டவுட் இருக்கா அந்த பாயிண்டில்? சரி, இதுதான் நான் சொன்ன கன்வெக்ஷன் ப்ராசஸ். கீழேருந்து வார்ம் ஆகி என்ன அது மேலே போகுது, மேலே போய் கூலாகி திருப்பி கீழே வரும். கன்வெக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடக்கும், இப்படி தான் சுற்றிகிட்டே இருக்கும். கீழேருந்து மேலே போய் மேலேருந்து கீழே வரும், சரியா? இந்த பாயிண்ட் புக்கில் இருக்கான்னு பார்த்துங்க, இல்லைன்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டாம். கன்வெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு கீவேர்ட். கன்வெக்ஷன் அப்படின்னா வெர்டிக்கல் ஹீட்டிங் அப்படின்னு இருக்கும், சரியா? வெர்டிக்கல் மூமெண்ட். கன்வெக்ஷன் எப்படி இருக்கும்? வெர்டிக்கல் மூமெண்ட்டில் இருக்கும். இதே கண்டக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அது சைட்லேயும் இருக்கலாம், மேலேயும் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், வெர்டிக்கலாகவும் இருக்கலாம், ஹரிசாண்டலாக இருக்கலாம். பட் கன்வெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா இட் இஸ் அ வெர்டிக்கல் ப்ராசஸ், சரியா? அட்மாஸ்பியரை வந்து என்ன பண்ணுன்னா கன்வெக்ஷன் வந்து வெர்டிக்கலாக தான் வந்து ஹீட் பண்ணும். இப்படி கீழேருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே வரும், சரியா? அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இல்லைனா இந்த பாயிண்ட் மட்டும் எழுதிங்க, இல்லைனா அந்த செகண்ட் பாயிண்ட் மட்டும் எழுதிங்க. அப்போ இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் வந்து அட்மாஸ்பியரை எந்த இடத்துல ஹீட் பண்ணணும் அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். நான் சொன்னேன் இல்லையா, எர்த்தனுடைய இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸ்லேருந்து மேலே நமக்கு இருக்கிற ஃபஸ்ட் லேயர் வரைக்கும் இது வந்து என்னன்னா ஹீட் பண்ணும், அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணும். மேலே டாப் லேயரை வந்து ரேடியேஷன், சரியா? சரி, நம்ம இப்படி எர்த்து இப்படி மேலே ஒரு காற்று போகுது, திருப்பி கீழே வருது. இது வந்து வெர்டிக்கல், இதை பார்த்துட்டோம், சரியா? வெர்டிக்கல் மூமெண்ட். இப்போ நம்ம இங்கே சர்ஃபேஸில் இருக்கோம், நமக்கு காற்று மேலேருந்து கீழே அடிக்குமா, கீழேருந்து மேலே போகிற காற்றை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏர் மாசஸ் ஃபேன் ஓடினா மட்டும்தான் மேலேருந்து கீழே காற்று வரதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். கீழேருந்து காற்று மேலே போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? கீழே இருக்கிற காற்று மேலே போகிறத ரோட்டில் நீங்கள் நடந்து போகும்போது திடீர்னு ஒரு காற்று இப்படி சுழல் மாதிரி அடித்து அப்படி மேலே போகும்ல, பார்த்துருக்கீங்களா? டஸ்ட் அப்படியே டஸ்ட் எல்லாத்தையும் ரோட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே சர்ன்னு மேலே போகும். இது எந்த மாதம் நடக்கும்? இந்த மாதிரியான சர்க்குலேஷன் எந்த மாதத்தில் நடந்து பார்த்துருக்கீங்க? இப்போ இந்த சம்மர் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா காற்று எங்கே அப்படியே சுற்றிட்டு மேலே போகும், சரியா? அப்போ அந்த இடத்துல என்னன்னா ஒரு ப்ரெஷர் பெல்ட் சின்னதாக ஒரு ப்ரெஷர் வந்து சுற்றிட்டு அப்படியே மேலே கொண்டு போகும். அது வந்து லோ ப்ரெஷர். கீழேருந்து மேலே கொண்டு போகிறதுனால அது வந்து லோ ப்ரெஷர். சரி, காற்று இப்படி அடித்து பார்த்துருக்கீங்களா? ஹரிசாண்டல் மூமெண்ட். நமக்கு அடிக்கிற காற்றெல்லாம் எப்படி அடிக்கும்? ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் தான் காற்று அடிக்கும், சரியா? மேலேருந்து கீழேயோ இல்லை கீழேருந்து மேலேயோ காற்று போகாது, ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் தான் காற்று அடிக்கும்.
என்சிஆர்டியில் ஓல்டு என்சிஆர்டியில் ஒரு அட்வக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துருப்பான். சரியா? அட்வக்ஷன் இங்கே இருக்கு பாருங்க. அட்வக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு என்னென்னா ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் தி ஏர், ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் த ஏர். சரியா? இங்கே எக்ஸாம்பிள் லூ ஹர்மட்டான் அப்படின்னு சொல்லி 2 விண்டு கொடுத்துருக்கேன். சரியா? காற்று நம்ம இந்த அளவுக்குலாம் டெக்னிக்கெல்லாம் போகாமல், இந்தளவுக்கு ஏதோ ஒரு பெரிய பெரிய காற்றெல்லாம் இல்லாமல், பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து சித்திரை மாதம்னு வச்சுங்க. சித்திரை மாதம் ஒரு காற்றடிக்குன்னு சொல்லுவாங்களா? பெரியவங்க சொல்லி எந்த மாதத்தில் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் காற்று அதிகமாக அடிக்கும்? ஆடி மாதம் காற்று அதிகமாக அடிக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? அது ஏன் ஆடி மாதம் மட்டும் அடிக்கும், மற்ற டைம் காற்று அடிக்காது? சித்திரை மாதமும் ஒரு காற்று அடிக்கும், பயங்கரமாக காற்று அடிக்கும். காற்று அடித்து மழை பெய்யும் சித்திரை மாதம் வரதில்லை. ஆடி மாதம் வெறும் காற்று மட்டும் பயங்கர ஸ்பீடாக அடிச்சுட்டே இருக்கும். சரியா? அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல், அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த காற்றுக்கு பேர் வச்சுருப்பாங்க. எது இப்படி ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் அடிக்கிற காற்றுக்கு பேர் வச்சுருப்பாங்க. இந்தியாவில், நார்த் இந்தியாவில் லூ அப்படின்னு சொல்லி ஒரு காற்று அடிக்கும். சரியா? லூ அப்படின்னு சொல்லி அது பயங்கரமான சூடான காற்றாக இருக்கும். ஹர்மட்டான் அப்படின்னு சொல்லி சகாரா டெசர்ட்டில் ஒரு காற்று அடிக்கும். அது வந்து டாக்டர் விண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே ரொம்ப ஹாட்டான ஜோனில் ஓரளவுக்கு அந்த டெம்பரேச்சர் கூல் பண்ணுற அளவுக்கு ஒரு காற்று அடிக்குது அப்படின்னா அதை டாக்டர் விண்டுன்னு சொல்லுவாங்க, ஹர்மட்டான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஃபோன் நிறைய விண்ட் இருக்குது. சரியா? அந்த விண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் விண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் படிப்போம். அப்போ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அட்வக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் தி ஏர் அப்படிங்கிற பாயிண்ட் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். சரியா? வெர்டிக்கல் மூமெண்ட் வந்து கன்வெக்ஷன் ப்ராசஸ். அட்வக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா இப்படி அடிக்கிற காற்று, ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் அடிக்கிற காற்று. இந்த பாயிண்ட் எழுதிங்க. அதாவது ஹீட்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் போச்சு அப்படின்னா அட்வக்ஷன், வெர்டிக்கல் மூமெண்ட்டில் போச்சுன்னா கன்வெக்ஷன். இந்த கண்டக்ஷன், ரேடியேஷன், கன்வெக்ஷனை தாண்டி அட்வக்ஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது இதுக்கு மட்டும்தான் நம்ம படிப்போம். அட்வக்ஷன் அப்படின்னா ஹரிசாண்டல் மூமெண்ட். இது என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய லைன். சரியா? உங்கள் புக்லேயும் இருக்கும், இந்த லைன் புக்லேயும் இருக்கும். போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ஒரு இது மட்டும் போட்டுங்க, ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏர் அப்படி. நமக்கு வெர்டிக்கலாக அடிக்கிற காற்றை விட ஹரிசாண்டலாக அடிக்கிற காற்று தான் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஏன் அப்படின்னா பீச் சைடெலாம் போயிருக்கீங்களா? பீச் சைடு, பீச்சுக்கு போனாவே எதுக்குன்னு சொல்லுவாங்க, எதுக்காக பீச்சுக்கு போகிறான்னு சொல்லுவாங்க ஒருத்தரை, காற்று வாங்குறதுக்காக போகிறேன்னு சொல்லுவாங்க. ஏன் அங்கே மட்டும் காற்று வாங்குறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பீச்சில்? காற்று வந்து அட்வக்ஷன் ப்ராசஸ், ஹரிசாண்டல் மூமெண்ட். சரியா? பகல் நேரத்தில் இந்த லேண்ட் இருக்கு இல்லையா, சீக்கிரமாக சூடாயிரும். பகலில் சி எப்படி இருக்கும்? டே டைமில் சீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட்டாக இல்லாமல் கொஞ்சம் கூலாக இருக்கும். அப்போ இங்கேருந்து இப்படி காற்றடிக்கும் போது என்ன ஆகுனா, நீங்கள் பயங்கரமான வெயிலில் நின்றுட்டு இருந்தாலும் உங்களுக்கு வெயில் தெரியாது. ஏன்னா பீச்சிலேருந்து வரக்கூடிய இந்த குளிர்ந்த காற்று உங்களை வந்து என்ன ஆகும், இந்த டெம்பரேச்சர் இருக்கிறத ஏர் மிக்ஸ் ஆகிடும், கோல்டு ஏரும் வார்ம் ஏரும் மிக்ஸ் ஆகிடும். இதை வந்து அப்படியே தள்ளிட்டு போயிடும். சரியா? நைட்டு டைம் பீச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைட் டைம் பீச்சுக்கு போனால் தலை சுற்றும், வாந்தி வரும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பகலில் இப்படி காற்றடிக்கும், நைட்டில் இப்படி காற்றடிக்கும். சரியா? இங்கிருந்து அடிச்சிச்சுன்னா இது வந்து சீ ப்ரீஸ், இங்கிருந்து இப்படி அடிச்சிச்சுன்னா லேண்ட் ப்ரீஸ், லேண்டிலிருந்து அடிக்கிற காற்று. ஏன்னா லேண்டு தான் வந்து ஆல்மோஸ்ட் சூடாக இருக்கும். 7 மணி 6 மணிக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு 10 மணிக்கு மேலே காற்று இப்படி அடிக்க ஆரம்பிச்சு. அப்போ அங்கே போய் நின்னீங்கனாலும் சூடான காற்று தான் உங்களுக்கு வரும். சரியா? இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்களா? அட்வக்ஷன் ப்ராசஸ்.
சரி, டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுங்க. டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மீடியம், எப்படியெல்லாம் ஹீட் ஆகுங்கிற ப்ராசஸ். இப்போ தான் எக்ஸாக்டாக எப்படி போன கிளாஸில் சோலார் ரேடியேஷன் பார்த்தோமோ அந்த மாதிரி இப்போ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். இந்த சன்ல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து வரக்கூடிய இந்த ஷார்ட் வேவ்ஸ் அட்மாஸ்பியரை தாண்டி உள்ளே வந்து எர்த்தனுடைய சர்ஃபேஸில் உள்ளே விழுகுது. உள்ளே விழும்போது என்ன ஆகுதுன்னா, இது மேக்சிமம் இந்த சோலார் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுது. சரியா, இதுக்குள்ளே இழுத்து வச்சுது. இழுத்து வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா, கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பியும் இது எப்படி ரேடியேட் பண்ணதோ, இது எப்படி வேவ்ஸை வந்து வெளியே தள்ளுதோ, அதே மாதிரி இந்த எர்த்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவும் வேவ்ஸை வெளியில் தள்ள ஆரம்பிக்கும். சரியா, அது முடிஞ்ச வரைக்கும் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இப்படி ரிட்டன் பேக், இப்படி திருப்பி கொடுக்கும். இப்படி கொடுக்கறத தான் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருப்பாங்க, இன்சோலேஷன் ரிசீவ்டு பை எர்த் ரேடியேட்டட் பேக் டு தி அட்மாஸ்பியர். சரியா, இதை தான் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சிம்பிள் பாயிண்டில் சொல்லுவோம். இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கிருந்து வருது ஷார்ட் வேவ், இது வந்து லாங் வேவ். சரியா, இது என்ன பண்ணும், இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, இந்த அட்மாஸ்பியருடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். சரியா, இன்கேஸ் அட்மாஸ்பியர் வந்து கிளியர் ஸ்கையாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஹீட் எனர்ஜி என்னன்னா அப்படியே ஸ்பேஸுக்கு ரிட்டர்ன் ஆயிடும், பேக் போயிடும், மேலேயே போயிடும், ரிட்டர்ன் போயிடும். க்ளவுட் ஃபார்மேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது என்னன்னா, இதில் பட்டு திருப்பி உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும், திருப்பி உள்ளே வந்து அந்த ஏரியாவே பயங்கரமாக வார்ம் ஆக்கி வச்சிடும். சரியா, நல்லா வெயில் அடித்ததுக்கப்புறமா க்ளவுட் ஃபார்மேஷன் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யாமல் ஒரு 2 நாள் 3 நாள் இருக்குதுன்னா, நீங்கள் நைட்டாக இருந்தாலும் டேவாக இருந்தாலும் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும், மாறவே மாறாது. ஏன்னா இங்கிருந்து போன அந்த ஹீட்டு எஸ்கேப் ஆகாமல் திருப்பி உள்ளே இருக்குது. அது போக டே டைமில் சன்லைட்லேருந்து வரக்கூடிய இன்னும் ரேடியேஷன் திருப்பி ரேடியேட் ஆக இப்படியே சுற்றிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சுனா தான் கிளியர் ஆகும். மழை பெய்யலை இப்படியே இருந்துச்சுன்னா, 2-3 நாளாகவே நமக்கு அப்படி தானே இருக்குது. ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ஃபார்மேஷன் இருக்குது, நைட்டு கலைஞ்சிரும், காலைல திருப்பி வெயில் வரும், உள்ளே விட்டுட்டு மதிய டைமில் மேகமூட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். சரியா, ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, சேம் இதே தான், அந்த பாயிண்ட் தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 பாயிண்ட்டும் இங்கே இருக்குது. பாயிண்ட் எழுதிங்க. மெயின்ஸில் ஏதாவது பாயிண்ட் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனா என்ன அப்படின்னு தெரியும்னா இந்த பாயிண்ட் எழுதிங்கன்னா போதும். லாஸ்ட் 3 கிளாஸாக 2 கிளாஸாக ஒரே கான்செப்டில் இருக்கும், லாங் வேவ், ஷார்ட் வேவ், இன்சோலேஷன், டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். இதே தான் திருப்பி ரிட்டர்ன் படிச்சுட்டே இருக்கும். எழுதிட்டிங்களா?
நெக்ஸ்ட் ஹீட் பட்ஜெட் அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. இதை எவ்வளோ நேரம் பார்க்குறோமோ அவ்வளோ நேரம் பார்ப்போம். சரியா? இதுக்கப்புறம் அடுத்து வேறு சாப்டர் தான். இதில் ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. இந்த டயக்ராமை போட வேண்டாம், ஹெட்டிங் மட்டும் பார்த்துங்க. நான் போர்டில் ஒரு கால்குலேஷன் எழுதி போடுறேன். சரி, இப்போ ஹீட் பட்ஜெட் அப்படின்னா இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, சன்னிலிருந்து வரக்கூடிய இந்த ரேடியேஷன் இருக்கு இல்லையா, உள்ளே வருது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் சன்னிலிருந்து 100% ரேடியேஷன், இன்கமிங் சோலார் ரேடியேஷன் உள்ளே வருது, எங்கள் எர்த்து மேலே வந்து விழுகுது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எர்த்தினுடைய சர்ஃபேஸ் அப்சர்வ் பண்ணுது, உள்ளே வருது, எவ்வளவு எர்த்து ரிசீவே ஆகாமல் எஸ்கேப் ஆகி வெளியில் போகுது அப்படிங்கிறத இந்த கால்குலேஷன். சரியா? உள்ளே வந்ததை எர்த்து எவ்வளோ வந்து வெளியில் எமிட் பண்ணுது, எவ்வளோ அது தக்க வச்சுக்குது, இதுதான் வந்து அந்த பட்ஜெட். உள்ளே வரதுக்கும் வெளியில் போகிறதுக்குமான ஒரு கணக்கு தான் வந்து இந்த ஹீட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சில இடங்களில் சர்ப்ளஸ் இருக்கும். சர்ப்ளஸ் அப்படின்னா சில இடங்களில் ஹீட் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஹீட்டும் அந்த குளிரும் ரெண்டுமே மேட்ச் ஆகாமல் ஒன்று ஹையாகவும் ஒன்று லோவாகவும், ஒன்று லோவாகவும் ஒன்று ஹையாகவும் அந்த மாதிரி மாறிடும். இது பேர் தான் வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட் பட்ஜெட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போலார் ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த போலார் ரீஜனில் ஹீட் அதிகமாக இருக்குமா? ஹீட்டு அதிகமாக இருக்காது இங்கே. சரியா? இந்த டிராபிக்கல் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு அதிகமாக இருக்கும். அப்போ ஹீட் இங்கே வந்து சர்ப்ளஸ், எங்கே? இங்கே சர்ப்ளஸ், இங்கே டெஃபிசிட், இங்கே பற்றாக்குறையாக இருக்கும். சரியா? இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும், சரியா? கரெக்டாக எக்ஸாக்டாக மிக்ஸ் ஆகாது, அந்த சம்மர் வின்டருக்கு தகுந்த மாதிரி அது மிக்ஸ் ஆகும். சரியா? இப்போ நார்தன் ஹெமிஸ்பியரில் வந்து இங்கே சம்மர் அப்படின்னா இது ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும். இதே நார்தன் ஹெமிஸ்பியரில் வின்டராக இருந்துச்சுன்னா எது டாமினேட் பண்ண அதிகமாக? கோல்டு, குளிர் தான் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணும். சம்மராக இருந்துச்சுன்னா வெயில் தான் அதிகமாக டாமினேட் பண்ணும். சரியா? அப்போ எப்படியுமே ஒரு சர்ப்ளஸ் இருக்கும். சர்ப்ளஸ் அப்படின்னா ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், டெஃபிசிட்னா ஒரு பக்கம் பத்தாமல் இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த ஹீட் பட்ஜெட்டுடைய கால்குலேஷனுக்குள்ள வருவோம். இந்த டயக்ராமை, இந்த வேல்யூஸ் பார்க்க வேண்டாம், என்சைடி புக்கில் இருக்கிற வேல்யூ தான் நமக்கு வந்து கரெக்டாக எடுக்க முடியும். சரியா? இல்லை கொஞ்சம் வேல்யூ வந்து மாறி இருக்கும். இந்த 47லாம் இருக்கும், 47 வராது. 100% உள்ளே வருதா? இன்கமிங் சோலார் ரேடியேஷன், சன்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வருது. வரதில் பாதி இந்த இடத்துல என்ன ஆகுது? அப்சர்வ் பை க்ளவுட்ஸ், டஸ்ட், ஓசோன், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சில கேஸஸ் என்ன ஆகுதுன்னா சிலதை எடுத்துக்குது. அப்படியே கம்ப்ளீட்டாக இடத்துக்கு வரல, சர்ஃபேஸ் வரல, அட்மாஸ்பியரில் கொஞ்சம் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் என்ன ஆகுது அப்படின்னா எங்கேயுமே அப்சர்வ் பண்ணாமல் இந்த ஸ்கேட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்கேட்டர் ஆகுதுன்னு சொல்லி, இந்த ஸ்கையுடைய கலர்லாம் ஸ்கேட்டர் ஆகுது இல்லையா, அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அப்படியே ஸ்பேஸுக்கு ரிட்டர்ன் ஆயிடுது, ஸ்கேட்டர் ஆகுது. அப்போது அட்மாஸ்பியரில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணது பாதி வெளியில் ஸ்கேட்டர் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இதை என்ன பண்ணுது அப்படின்னா, க்ளவுடு வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா, நேற்று நான் உன்கிட்ட கேட்டேன் இல்லையா சம்மரில் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போடுவோம். ஏன் அப்படின்னா டார்க் கலர் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், லைட் கலர் என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும். சரியா? ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படின்னா உள்ளே அப்சர்வ் பண்ணாமல் அப்படியே ரிட்டன் பேக் கொடுத்துட்ரும். அப்படி இந்த ஒயிட் கலர் க்ளவுட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும், உள்ளே விடாமல் அப்படியே வெளியில் ஸ்பேஸுக்கு தள்ளி விட்டுரும். இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் வந்து விழுந்து இந்த சர்ஃபேஸில் இருந்து எதாவது லைட் கலராக இருந்துச்சுன்னா அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ நம்மளே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டாலும் நம்ம மேலே மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போகும். சரியா? அப்போ உள்ளே எவ்வளோ வருது அப்படின்னா இவன் சம் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. அப்போ 100% சோலார் எனர்ஜியை, சோலார் ரேடியேஷனை இந்த எர்த் அப்சர்வ் பண்ணுவானா? பண்ணாது. சரியா? கண்டிப்பாக பண்ணாது. அப்போ எவ்வளோ பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எவ்வளோ வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் போகுது, எவ்வளோ வந்து அட்மாஸ்பியரை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அப்படி இங்கே சம் அமௌண்ட் வந்து உள்ளே வருது, சர்ஃபேஸ்க்குள்ளே வருது, எர்த்துடைய சர்ஃபேஸில். இதை வாங்கிட்டு
இந்த நம்முடைய எர்த்தனுடைய சர்ஃபேஸ் என்னது ஹீட் ஆகுது. ஹீட் ஆகி டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரியா, உள்ளே வாங்கி அது கொஞ்சம் வெளியில் விடும். அந்த கால்குலேஷன் இந்த பக்கம் உங்கள் புக்கு இருக்கு இல்லையா, உங்களுக்கு கொடுத்துருக்குங்களா புக்கு, மேக்ஸிமம் என்சிஆர்டி டயக்ராம் தான் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம். வந்து அதில் 2 டயக்ராமாக இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துருவோம். சரியா, சேம் வேல்யூ தான் உங்களுக்கு இருக்கும். இதுதான் என்சிஆர்டி புக்கில் இருக்கிற டயக்ராம். சரியா, அதே தான் இதுலேயும் இருக்கும். இப்போ பார்த்துங்க, 100% சோலார் ரேடியேஷன் வருது. இந்த சோலார் ரேடியேஷன் வரும்போது என்னாது அப்படின்னா, இந்த ஸ்பேஸில் ஆல்ரெடி நம்ம போன டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் வெளியே தள்ளி விடுதா, அது வந்து எவ்வளோ அப்படின்னா 27% ரிஃப்ளெக்டட் பேக் டு தி ஸ்பேஸ். உள்ளே வராமல் 100ல் ஒரு 27 வெளியில் போயிருக்கு. எவ்வளோ வரும்? 73 இருக்குமா? சரி, 2% எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் போகும் அப்படின்னா, இந்த எர்த் சர்ஃபேஸில் வரும்போது சில கிளேசியர்ஸ் இருக்கும் இல்லையா, அண்டார்டிக், ஆர்டிக், ஹிமாலயாஸ், அதிலிருந்து ஒரு 2% ரிஃப்ளெக்ட் ஆயிடும். சரியா, அப்போ 71 இருக்குது, பேலன்ஸ் 71 இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வெளியில் போகணும். இந்த எனர்ஜியை எவ்வளோ இந்த எர்த் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா 34%, 34% என்ன ஆகுது, இது அப்சர்வ் பண்ணிடுது. இந்த 2 வேல்யூமே என்ன அப்படின்னா, இந்த 31 வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் போகணும். சரியா, உங்கள் டயக்ராம் பாருங்கள், புக் இருக்கா கையில்? ம் 29, 27 + 2 20. இந்த 6 என்ன அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா போன டயக்ராமில், இந்த ஸ்பேஸில் வராமையே அப்படியே பட்டு இந்த வெளியில் போயிடுது. சரியா, இந்த இங்கே 7 போட்டிருக்கா, ஆக்சுவலாக 6% இப்படியே வந்து ஸ்கேட்டர் டு ஸ்பேஸ். அப்போ நம்ம பார்த்த +6 எவ்வளோ ஆச்சு? 35 எர்த்துக்குள்ளே வராமல், எர்த்துக்குள்ளேயே வராமல் வெளியிலேயே போயிடுது. சரியா, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இது ரிசீவ் பண்ணுது அப்படின்னா, இந்த எர்த்தை ரிசீவ் பண்ணுதுன்னா 34. சரியா, 34% வந்து எர்த்து ரிசீவ் பண்ணுது. இதை அழைச்சிருவா. நான் உங்களுக்கு தனியாக எழுதி போடுறேன், சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் எழுதி போடுறேன். $35 வந்து ரிஃப்ளெக்டட் டு ஸ்பேஸ். பேலன்ஸ் 34, 17 + 4 கீழே இருக்கா, எவ்வளோ வரும்? 65 வருதா? 65
100 வருமா? இந்த 65ல் 65ல் இந்த ஸ்பேஸில் போனது போக இங்கே உள்ளே வரும்போது என்னன்னா இந்த 14 அட்மாஸ்பியர் என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணி வச்சு, சரியா? மேலேருந்து வரும்போது அந்த ரேடியேஷன்லேயே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து கொஞ்சத்தை அப்சர்வ் பண்ணி வச்சு, ப்ளஸ் 34 அண்ட் 17 இந்த ரெண்டு என்ன வேல்யூ அப்படின்னா எர்த்து அப்சர்வ் பண்ணக்கூடிய வேல்யூ, சரியா? இந்த ரெண்டு சேர்த்துனீங்கன்னா எவ்வளோ வரும்? 51. அப்போ 51% மட்டும்தான் எர்த்து அப்சர்வ் பண்ணுது. அப்போ சன்னிலிருந்து டைரெக்டாக வரக்கூடிய ரேடியேஷன், அந்த வேவ் இருக்கு இல்லையா, சோலார் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அந்த சோலார் ரேடியேஷனில் எவ்வளோ நம்ம எர்த்து எடுத்துக்குது அப்படின்னா 51% எடுத்துக்குது. அப்போ பேலன்ஸ் என்னது? கொஞ்சம் அட்மாஸ்பியரில் நின்றுது. நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா 14 அட்மாஸ்பியரில் நின்றுது. பேலன்ஸ் 51 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தை அப்சர்வ் பண்ணுது. இந்த பேலன்ஸ் 35 வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி பேக் ஸ்பேஸுக்கு ஓடிடுது, உள்ளே வரல, அப்படியே ஸ்பேஸுக்கு மேலே போயிடுச்சு, சரியா? இதுதான் இந்த கால்குலேஷன். இந்த 51லேருந்து இன்னும் கொஞ்சம் பிரிக்கணும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி எழுதிங்க. சோலார் ரேடியேஷன் எவ்வளவு? 100% உள்ளே வருது, சரியா? உள்ளே வரதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எது எதெல்லாம் எஸ்கேப் ஆகி வெளியில் போகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம், சரியா? நீங்கள் இப்படி எழுதினாலும் சரி, இல்லை அப்படின்னா clouds reflected 27%, ice reflected 2%, space scattered சரியா 6%, அப்படி போட்டு கீழே டோட்டல் வேல்யூ போட்டீங்கன்னா எவ்வளோ வரும்? 27 + 6 + 2 35 தானே? அப்போ 100 - 35 பேலன்ஸ் வந்து 65 பேலன்ஸ். இது அப்படியே தனியாக வச்சு அந்த 65க்கு நான் அடுத்து கணக்கு எழுதி போடுறேன். தெரியலையா?
ஆக்சுவலாக அது எர்த்தை அப்சர்வ் பண்ண வேண்டாம், இந்த 65 அப்படியே விட்டுருங்க, எது எழுதலாம், ஏன்னா அது அட்மாஸ்பியர் கொஞ்சம் எடுத்துக்கும். முப்பத்தி அஞ்சு கீழே எழுதுனா தெரியுமா? இது எழுதிட்டிங்களா? சரி, இப்போ பேலன்ஸ் இருக்கிற 65ல் என்ன நடக்கும் அப்படின்னா 34% இருக்கு இல்லையா, 34% எர்த்தை வந்து அப்சர்வ் பண்ணிடும். சரியா, எர்த்துக்கு உள்ளே டைரெக்டாக உள்ளே போகிறது வந்து 34%. சரி, 34% போக இந்த 17% இருக்கு இல்லையா, இந்த 17% இது என்ன அப்படின்னா எர்த்து இங்கே கீழேருந்து என்னன்னா ஸ்கேட்டர் ஆயிடும். எர்த்து சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, இந்த சர்ஃபேஸில் விழுகிறது ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுனா இது அப்சர்வே பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குதுன்னு வச்சுங்க. சரியா, நல்ல டார்க் பச்சை கலர் இதாக இருந்துச்சுன்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். டார்க் கலர்ஸ் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். லைட் கலர்ஸ் என்ன ஆகுனா ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். ஓசன் வாட்டருமே என்ன ஆகுனா சிலதை ஸ்கேட்டர் அப்படியே மேலேயே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும். சரியா, அப்படி இங்கே வந்து ஐஸ் மட்டும் தனியாக பிரித்து பார்த்துருக்கோம், 2% ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனால் எர்த்தில் இருக்கக்கூடிய சில பார்ட் என்ன பண்ணுதுன்னா 17% வந்து ஸ்கேட்டர், சரியா, அப்படியே வெளியில் தள்ளி விட்டுருது. அப்போ 51% பேலன்ஸ் இருக்கக்கூடிய 14 இது என்ன ஆகுது அப்படின்னா அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் வந்து அப்சர்வ் பண்ணும். சரியா, இதை எழுதிட்டு உங்கள் கையில் இருக்கிற டயக்ராமையும் நீங்கள் எழுதின நோட்ஸையும் வைங்க. நான் 1 by 1 சொல்லிட்டு வரேன், புரியும். சரியா, நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் படித்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். கான்செப்ட் தெரியாமல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அந்த 17% என்னன்னே தெரியாது. அந்த ஏரோ மார்க் ரெண்டுமே உள்ளே வர மாதிரி தான் போட்டிருப்பாங்க. எழுதிட்டிங்களா? சொல்லவா? டோட்டலாக 100% சோலார் ரேடியேஷன் அங்கேருந்து இங்கே வருது, கீழே வருது. சரியா,
கீழே வர வழியிலேயே என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வராமல் ஒரு 35% என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே மேலேயே ஸ்பேஸுக்கு போயிடுது, உள்ளே வராமல். சரியா? அப்படி அந்த 35% வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா 27 6 + 2 இல்லை இந்த 27 எது அப்படின்னா க்ளவுட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும். சரியா? க்ளவுட்ஸ் வந்து மேலே பட்டு உள்ளே விடாமல் மேலே இருந்தே அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும். சிர்ரஸ் க்ளவுட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அலையாக இருக்குது, வேவ்ஸ் மாதிரி. அந்த மாதிரி க்ளவுட்ஸ் என்னென்னா 27% வந்து மேக்ஸிமம் க்ளவுட்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். க்ளவுட்ஸ் இல்லாமல் எர்த்து இருக்காது. இல்லை ஏதாவது ஒரு நாளாவது கிளியராக இருக்குமானா இருக்காது. இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஏதாவது ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டே இருக்கும். சரியா? ஒரு செகண்டும் எங்கேயாவது மழை பெஞ்சு இடி இடிச்சிட்டு அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ 27%. இந்த 2% என்ன அப்படின்னா ஐஸ். சரியா? அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் ஆல்ப்ஸ் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியது, கனடாவில் இருக்கிறது, ரஷ்யாவில் இருக்கிறது, அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஆர்டிக் அண்டார்டிக்லாம் அவ்வளோ தூரம் போகாது, சன்லைட் வந்து பெனிட்ரேட் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் எங்கேருந்து போகும் அப்படின்னா ஆஃப்ரிக்காலேயுமே வந்து டான்சானியா அந்த மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீக் வந்து ஸ்னோ கவர்டாக தான் இருக்கும், ஹைட் அதிகமாக இருக்கனால. எங்கெங்கெல்லாம் ஸ்னோ கவர்டாக இருக்கோ ட்ராபிக்கல் டெம்பரேட் ரீஜனில் அங்கேருந்து ஸ்கேட்டர் ஆகிறது ஒரு 2%, 27 க்ளவுட்ஸ். 6 வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்பேஸ்லேயே வந்து ஸ்கேட்டர் ஆகி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி பட்டு மேலே போயிடும். சரியா? இது வந்து 6 2 27 டோட்டலாக 35 வந்து வெளியில் காணாமையே போயிடும், உள்ளே வரல. இப்போ இந்த உள்ளே வர 65 பார்ப்போம். இதை அழிச்சிடவா? தேர்ட்டி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் அப்படியே போயிடுது. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இங்கே உள்ளே வருது அப்படின்னா 65. இந்த 65லேருந்து சிலது என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? எவ்வளோ பர்சன்டேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா 17%. இதுவும் வந்து இது எங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுதுன்னா ஃப்ரம் எர்த்து. இது எங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா ஸ்பேஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. இதுதான் வேரியேஷன். சரியா? 17%. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இந்த 65ல் 17 போச்சு அப்படின்னா 34. இந்த 34 எங்கே இருக்குன்னா இதுதான் எர்த்துக்கு வருது. 48ல் 34 தான் வரும். இதோட பேலன்ஸ் இல்லை. இந்த 65ல் 17 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்பேஸுக்கு போயிடுச்சு. இந்த 34 என்னாது எர்த்து சர்ஃபேஸில் அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? நான் ஒரு மெத்தடில் எழுதிட்டு வரேன். இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? இந்த ரெண்டு சேர்த்துனா என்னாச்சு? 51 வருமா? இந்த ரெண்டு சேர்த்திங்கன்னா 51 வரும். சரி, பேலன்ஸு 14 இருக்குது. இந்த 14 என்ன அப்படின்னா அட்மாஸ்பியர் வந்து அப்சர்வ் பண்ணிடும். சரியா? இந்த ரெண்டு சேர்த்துனீங்கன்னா 51, இது தனியாக 14. இப்போது டேலி ஆகுதா? கரெக்டாக 100 வருதா? இந்த நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துனீங்கன்னா சரியா வருதா? அப்போ நம்ம எர்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்சர்வ் பண்ணும்? எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுடைய எர்த்து எக்ஸாக்டாக அப்சர்வ் பண்ணுறது? இந்த 34 மட்டும்தான். சரியா? இந்த 14 வந்து
அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணுறது வேறு, ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுறது வேறு, ஸ்கேட்டரிங் வேறு. சரியா? இந்த 17 வந்து திருப்பி ரிட்டன் வந்து அதுவும் ஸ்பேஸ்க்கே போயிடும். ஸ்பேஸ்க்கே போகாமல் இங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி தான் நமக்கு வந்து அந்த ஸ்கேட்டரிங்கில் தான் நமக்கு அந்த ஸ்கையோட கலர் எல்லாமே நமக்கு தெரியுது. சரியா? அப்போ இந்த 2 தான் முக்கியம், இந்த 34 இந்த 14. சரியா? இந்த 48 தான் நமக்கு முக்கியம். 48 தான் நம்ம இந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுறதுக்கான சோர்ஸ், சன்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அட்மாஸ்பியரில் இருந்தாலும் நமக்கு தான், இந்த சர்ஃபேஸில் கீழே இருந்தாலும் நமக்கு தான், மற்றதெல்லாம் மேலே அப்படியே போயிடுச்சு. சரியா? சரி, இதில் டவுட் இல்லையே, கிளியரில்? இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா சோலார் ரேடியேஷனுடைய ஹீட் பட்ஜெட், ஷார்ட் வேவ் ரேடியேஷன், சோலார் ரேடியேஷனுடைய ஹீட் பட்ஜெட் நம்ம பார்த்துருக்குறது. ஓகேவா? உங்கள் புக்கில் ஒரு டயக்ராம் இருக்கா? லெஃப்ட் சைடில் இருக்கிற டயக்ராம் வந்து சோலார் ரேடியேஷன். எதுப்பா? அந்த வேல்யூ பார்க்காத. இந்த இடத்துலையா? இருங்க, நான் எழுதுகிற மாதிரியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இதுக்கு வரேன். திருப்பி எர்த்து என்னன்னா எர்த்து ரேடியேட் பண்ணும். இங்கே உள்ளே வாங்குச்சு இல்லையா, நமக்கு கால்குலேஷனுக்கு 51 இந்த ரெண்டையும் சேர்த்துனா எவ்வளோ வருது? 51 வருதா? சரி, 51 14 இந்த கால்குலேஷன் தனியாக ஸ்ப்ளிட்டாக பண்ணணும், பிரிக்கணும். அட்மாஸ்பியரில் இருந்தாலும் அட்மாஸ்பியரில் இருக்கிறதையும் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறதையும் இந்த எர்த்து இருக்கிறதையும் நம்ம டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனுக்கு சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து தான் என்ன ஆகுது, இங்கே இருக்கிறோம் இல்லையா, நம்ம இந்த டெரஸ்ட்ரியல் இருக்கிறோம் இல்லையா, இந்த ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன். எர்த்து டைரெக்டாக அப்சர்வ் பண்ணுறது 34 தான் எர்த்து டைரெக்டாக அப்சர்வ் பண்ணும். சரியா? இந்த 17 நீ எவ்வளோ சொன்னீங்க நீங்கள்? 17 14? சாரி, இந்த 14 வராது, இந்த 17 தான் சேர்த்தணும். பக்கத்தில் ஒரு டயக்ராம் இருக்குல்ல, பக்கத்தில் ஒரு டயக்ராம் லாங் வியூ ரேடியேஷன் இருக்கா? இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே புரியாது. சரியா? நான் அப்படியே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லிடுறேன். உள்ள கீழே வந்து பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து தான் 51 வரும். என்னம்மா? இது டைரெக்டாக எர்த்தை வந்து ஹீட் பண்ணுது. அதான் 34 வந்து விழுகுது, விழுந்ததுக்கப்புறம் எர்த்து ஹீட் ஆகும்ல, எர்த்து ஹீட் ஆனதுக்கப்புறமா அது ஒரு எமிஷனை கொடுக்கும். இந்த 17 இல்லை. அப்படி எடுத்துக்கூடாது. இப்போ நான் சொன்னது எதுவுமே வந்து எர்த்து எதுவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணலை, எர்த்து எதையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ நான் சொன்னது எல்லாமே வாங்கிட்டு இருக்கு உள்ள. சரியா? ஸ்பேஸ் மட்டும்தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிருச்சு. இதில் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, இந்த 17% இருக்கு இல்லையா, இந்த 17 இருக்கு இல்லையா,
இந்த 17 வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17 + 34 இந்த ரெண்டுமே வந்து நம்ம டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, இந்த எர்த்த சர்ஃபேஸ் ஹீட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக அமையும். சரியா? உங்கள் டயக்ராமில் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு பாருங்கள். இந்த 6% மேலே வந்து ஸ்கேட்டர்ட் டு 6% இருக்கா, இந்த இதில் இருந்த டயக்ராம் தான். அதை அழிச்சுனா இது மாறிடும். சரி, ஓகே. இப்போ பார்த்துங்க, இந்த 34 வந்து டைரெக்டாக எர்த் அப்சர்வ் பண்ணுது. சரியா? இப்போ நம்ம அந்த ரிஃப்ளெக்ட் ஆனதெல்லாம் விட்டுருவோம், ரிஃப்ளெக்டட் இதெல்லாமே விட்டுருவோம். அட்மாஸ்பியர் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது? 14% ப்ளஸ் 34. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஸ்கேட்டர்ட் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இங்கிருந்து ஸ்கேட்டர் ஆகி போகிறதுலையும் ஒரு 17% திருப்பியும் எர்த்தை வந்து அப்சர்வ் பண்ணுது. எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா, இப்போ சன்லைட் இங்கே உள்ளே வருது. சரியா? உள்ளே வரும்போது நான் ஒரு பில்டிங்கில் வந்து நல்லா ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இது என்னன்னா, இங்கே வந்து ஸ்கேட்டர் ஆகி, அதாவது எர்த்தனுடைய இந்த பார்ட்டில் இந்த இடத்துல பட்டு இங்கே ஸ்கேட்டர் ஆகி போய் எஸ்கேப் ஆகாமல் திருப்பி உள்ளே இருக்கு. புரிஞ்சுதா? இது அட்மாஸ்பியர் கணக்கில் வராது, எர்த்துடைய கணக்கில் தான் வரும். இங்கே வந்து இங்கே விழுந்து இது என்னது அப்படின்னா, திருப்பியும் டு ஸ்பேஸ் அப்படின்னு எழுதும் இல்லையா, ஸ்பேஸுக்கு போகாமல் இந்த அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கு, இங்கேயே இருக்கு. சரியா? அப்போ இந்த 17, இந்த 34, இந்த 14 இந்த ரெண்டுமே என்னன்னா சர்ஃபேஸில் கீழே ரீச் ஆயிடும். இந்த லேண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிடும், இந்த நிலம் வந்து அப்சர்வ் பண்ணிடும். எதைய? 17யும் 34யும். இந்த 14 நம்ம டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இது அப்சர்வ் பண்ணாது. என்ன ஆகுன்னா ஸ்பேஸ்லேயே இருக்கும். ஸ்பேஸ் மீன்ஸ் வந்து அட்மாஸ்பியர்லேயே இருக்கும், அதாவது ட்ரோபோஸ்பியர்லேயே இருக்கும் அப்படின்னா வச்சுங்க. நமக்கு இங்கேருந்து மேலே பார்க்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர்லேயே இருக்கும். இந்த 34, இந்த 17 என்ன ஆகுது அப்படின்னா, எர்த்து உள்ளே வாங்கி திருப்பியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எவ்வளோ பர்சன்டேஜ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எவ்வளோ உள்ளே வாங்கியிருக்குதோ அதை தானே பண்ண முடியும். அது வந்து 51%. சரியா? உங்களுக்கு செகண்ட் டயக்ராமில் இருக்கிறது இந்த 51க்கான கால்குலேஷன். ஓகேவா? 51. சரியா? இந்த 51, இந்த 14 எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே நம்ம சரௌண்டிங்லேயே இருக்குது, நம்ம அட்மாஸ்பியர்லேயே மேலேயே இருக்குது. இதை நம்ம இங்கே எர்த்த சர்ஃபேஸில் இருக்கிற நம்ம இந்த ரேடியேஷனை ஃபீல் பண்ண முடியுமா? எர்த்தில் கீழே பூமியில் விழுகுது, உள்ள சர்ஃபேஸில் போகுது, இந்த ஹீட் நம்ம ஃபீல் பண்ணுறோமானா ஃபீல் பண்ணுவோம். இந்த 14ம் உள்ளே போகுது, இதை நம்ம ஃபீல் பண்ணுறோமானா ஃபீல் பண்ணுறோம். இந்த 17 அந்த 14 நம்ம ஃபீல் பண்ணுவோமானா அதையும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, லேண்டிலிருந்து ஃபீல் பண்ணாமல் அட்மாஸ்பியரில் அடிக்கிற காற்றுலேருந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். சரியா? அப்போ ட்ரோபோஸ்பியருக்குள்ளே இருக்கும். ஏன்னா ட்ரோபோஸ்பியரில் இருந்தால் தான் நமக்கு அப்சர்வ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது ட்ரோபோஸ்பியருக்குள்ளே தான் மேக்ஸிமம் ரேடியேஷன் இருக்குன்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த டயக்ராமில் அட்மாஸ்பியர்னு போட்டிருக்கான். அப்போ அட்மாஸ்பியர்னால் நம்ம என்ன நினச்சிக்கணும், நம்ம என்ன அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா ட்ரோபோஸ்பியருக்குள்ளே தான் இருக்கும். ட்ரோபோஸ்பியருக்குள்ளே இருந்தால் தான் நீ ஃபீல் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருந்தால் நீ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஃப்ளைட் ஏறி போனால் தான் அங்கே இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். இந்த ட்ரோபோஸ்பியரில் இருக்கிறது இங்கேயே சுற்றிட்டே தான் இருக்கும். அட்வெக்ஷன், கன்வெக்ஷன் இந்த காற்று மூலியமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். சரியா? இங்கே அட்மாஸ்பியர்னு போட்டால் அதுக்காக நம்ம மீசோஸ்பியரோ ஸ்ட்ராட்டோஸ்பியரோ அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. சரியா? இங்கேயே தான் இருக்கும், நம்மளுடைய சரௌண்டிங்கில் தான் இருக்கும். சரி, அப்போ நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய இந்த ஹீட் இருக்கு இல்லையா, இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், அது எதெல்லாம் காரணம் அப்படின்னா இந்த 17, இந்த 34, இந்த 14
மேலே போனதெல்லாம் நமக்கு கவுண்ட்டு கிடையாது. சரியா? இந்த மூணையும் டோட்டல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 51 65 வரும். சரியா? 65. இந்த 65ல் 51 என்னன்னா இந்த எர்த்து உள்ளே வாங்கினதை டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனாக வெளியில் கொடுக்கும். சரியா? அந்த 14 அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. இந்த 51 டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனாக ரிஃப்ளெக்டட் பேக் திருப்பியும் வெளியில் வரும். உள் வாங்கினது திருப்பி வெளியில் வரும். இந்த 51% டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனால தான் என்ன நடக்குது அப்படின்னா நமக்கான இந்த டெம்பரேச்சர் டெய்லி நடக்கக்கூடிய டெம்பரேச்சர் சீசன்ஸ் சம்மர் வின்டர் அங்கே நடக்கக்கூடிய காசஸ் இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம். சரியா? இந்த 51%யும் சில கணக்கு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எர்த்து ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த 51% டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இது அப்படியே கம்ப்ளீட்டாக இங்கேயே நிற்குமா அப்படின்னா இதுலேயும் சிலது வந்து வெளியில் எஸ்கேப் ஆகும். நீங்கள் வச்சுருக்கிற டயக்ராமில் மேலே போட்டு மைனஸ் போட்டிருக்காங்களா? சிக்ஸ் 9 19 6 9 19 இருக்கா? இந்த படிச்சு இந்த 6 என்ன பாயிண்ட் போட்டிருக்காமா? 6 9 19 இந்த 17% இருக்கு இல்லையா? இந்த 51%ல் ஒரு 17% என்னன்னா இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்லேருந்து வெளியில் ரேடியேட்டட் டு ஸ்பேஸ் மேலே அது தள்ளி விட்டுரும். இங்கேயே அப்சர்வ் பண்ணதை வச்சுக்காமல் ஒரு 17% என்ன பண்ணுது அப்படின்னா ரிஃப்ளெக்டட் பேக் இது வாங்கி வச்ச ஹீட்டை ரிலீஸ் பண்ணி விட்ரும் எர்த்து. சரியா? அப்போ நமக்கு இந்த 34 இருக்கு இல்லையா? இந்த டோட்டல் 6 9 19 இதுதான் இங்கே உள்ளே நிற்கும். செகண்ட் பாயிண்ட்டு செகண்ட் டயக்ராம் வரவே வேண்டாம். சரியா? அது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸாமில் தான் கேட்பான். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஹீட் பட்ஜெட்டு இந்த பேலன்ஸு இந்த கேல்குலேஷனு கேட்க மாட்டான். என்ன கேட்பான் அப்படின்னா இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய சாப்டர் ஆல்பிடோஸ் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு இல்லையா? இந்த 27 2 இதெல்லாம் ரிஃப்ளெக்டட் வேல்யூஸ்னு சில வேல்யூஸ் வச்சுருப்பாங்க. இந்த ரிஃப்ளெக்டட் இருக்கு இல்லையா? ரிஃப்ளெக்டேஷன் இருக்கு இல்லையா? இதை ஜாகிரஃபியில் அல்பிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கால்குலேஷனை உங்களுக்கு கேட்க மாட்டான். பட் இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். அட்லீஸ்ட் நடத்தும் போது உங்களுக்கு புரிஞ்சுன்னா போதும். எவ்வளோ உள்ளே வருது எவ்வளோ வெளியில் போகுது அந்த சிம்பிளாக தெரிஞ்சுனா போதும். ரொம்ப மைன்யூட்டாக இந்த 17 34 14 இதெல்லாம் பிரிக்கவே வேண்டாம். சரியா? எவ்வளோ வெளியில் போகுது 27 2 6 இதை மட்டும் ஞாபகம் வச்சு 27 2 6 எவ்வளோ ஆச்சு? 35 வெளியில் போயிடுச்சு. 65 உள்ளே இருக்குது. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சு. அப்போ 65% இருக்குது. இதுலேயும் இன்னும் டீட்டெயில்டாக உள்ளே போனீங்கன்னா தான் இந்த 34 தான் டைரக்ட். 34 தான் டைரக்ட், மற்றெல்லாம் சரௌண்டிங். அப்படி ஞாபகம் வச்சுக்காமல் நீங்கள் 65 உள்ளே இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த 65 உள்ளே வாங்கி எர்த்து அந்த ஹீட்டை உள்ளே வாங்கி என்ன பண்ணுதுன்னா 51% அதை டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனாக வெளியில் வரும். 51% டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனாக வரும். அப்போ நமக்கு இந்த டெய்லியும் பார்க்கக்கூடிய இந்த வெயில்
இந்த பில்டிங் சூடாகிறது இது எல்லாமே எதனால் அப்படின்னா இங்கிருந்து வந்த இந்த கால்குலேஷன் கிடையாது. இது அப்சர்வ் பண்ணி இந்த கீழே இருக்கிற வேல்யூஸ் அப்சர்வ் பண்ணி வெளியில் விடுது இல்லையா ஒரு 51, அதனால தான். சரியா? அந்த கால்குலேஷனால் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு என்ன கேட்பானா, இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு க்ளவுடு வந்து நிறையா ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுதான். அப்போ க்ளவுடுக்கு அல்பிடோ வேல்யூ அதிகம். கரெக்டாக? அப்போ ஏதாவது ஒரு சேரும் சகதியமான ஒரு லேண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறான், அதுக்கு அல்பிடோ வேல்யூ அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? சேரும் சகதியமான ஒரு லேண்டு வெயிலை அப்சர்வ் பண்ணுமா ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுமா? அப்சர்வ் பண்ணும். சரியா? அப்போ லைட் கலர் வந்து அப்சர்வ் பண்ணுமா ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? இதில் எக்ஸாம்பிள் என்ன கேட்பான்னா, ஸ்னோ கவர்டான பிளேஸ் இல்லைனா கிளேசியர்ஸ். கிளேசியருக்கு அல்பிடோ வேல்யூ அதிகமாக, க்ளவுட்ஸுக்கு அல்பிடோ வேல்யூ அதிகமானு கேட்பான். க்ளவுட்ஸோட கிளேசியரு ரொம்ப ஒயிட்டு, எது ரொம்ப அப்படியே பள்ளின்னு இருக்கு இல்லையா, பளபளன்னு இருக்கு இல்லையா, அது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ற அதிகமாக. எந்த ஆப்ஜெக்ட் பளபளன்னு இருக்குதுன்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ எக்ஸாம் ஹாலில், அது அல்பிடோ வேல்யூ அதிகம். எது சொரசொரப்பான மேட் ஃபினிஷாக இருக்கோ அது அல்பிடோ வேல்யூ கம்மி. க்ரீன் கலரு, டார்க் ப்ளூ, அதே மாதிரி டார்க் இந்த உட்டன் கலரு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா அதுக்கு அல்பிடோ வேல்யூ கம்மி. சரியா? இப்போது டெசர்ட்டையும் வாட்டரையும் கம்பேர் பண்ணுறாங்க, எதுக்கு அல்பிடோ வேல்யூ அதிகன்ட்டு. டெசர்ட்டையும் வாட்டரையும் கம்பேர் பண்ணுறோம். வாட்டரை அப்சர்வ் பண்ணிடும். டெசர்ட்டில் போனீங்கன்னா கண்ணு கூசும் டெசர்ட்டில். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சாயில் ராக்ஸில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. இந்த எவரெஸ்ட் இதிலெல்லாம் வந்து இந்த மலையேறும்போது ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க இல்லையா, போலரைஸ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அவன் கண்ணாடி போடுறான்? கண்ணாடி போடாமல் ஏற முடியாது. ஹிமாலயாஸ் ட்ரெக்கிங்லாம் போனீங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஸ்பெக்ஸ் இருக்குது, அதான் போலரைஸ்டு கிளாஸ். இப்போ எல்லோரும் இங்கேயே போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏறும்போது சன்லைட் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு கண்ணு கூசும், நீங்கள் கரெக்டாக பார்க்க முடியாது. சரியா? அதுக்காக அந்த போலரைஸ்டு கிளாஸ் போட்டிங்கன்னா அது ஃபில்டர் பண்ணிடும். சரியா? நீங்கள் காரோ பைக்கை ஓட்டிகிட்டு போகும்போது நைட்டு வர டிம்மரிஸ்ட் வந்தானே என்ன ஆகும், இந்த பிரைட்டை போட்டு வந்தானே என்ன ஆகும், உங்களுக்கு கண்ணு கூசும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவோம், அதுக்காக கண்ணாடி போட்டோம்னா அந்த இதை ஃபில்டர் பண்ணிவிடும். சரியா? அப்போ ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிறது எல்லாமே அல்பிடோ வேல்யூ அதிகமாக இருக்கும். இதில் முக்கியமானது ஸ்னோ கவர்ட். சரியா? இந்த புக்லேயே ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க. அப்படி கான்செப்ட் வச்சு புரிஞ்சிக்க முடியலன்னா அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அல்பிடோங்கிற சாப்டருக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா நீங்கள் எடுத்த கிளாஸில்?